وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 துல்ஹஜ் மாதம் 24ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மீண்டு சென்றதற்கு பின்னால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை முறையாக அஞ்சுவதுதான் உங்களுடைய எல்லா விதமான நிலைமைகளுக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் என்று இந்த திருக்குர்ஆன் வசனத்தை கூறி உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நிலையாக, சிறப்புக்குரிய இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை ஆக்கியிருக்கின்றான் என்றால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதன் நான் படைத்தவனுக்கு அடிமை என்பதை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான சிறப்பான முக்கியமான ஒரு இடமாக இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் கூறினார்கள். எப்போது ஒரு மனிதன் என்னை படைத்தவனுக்கு நான் அடிமை, என்னை படைத்தவனுடைய கட்டளைக்கு நான் அடிமையாகிறேன், கட்டுப்படுகிறேன், செயல்படுகிறேன் என்று ஒரு மனிதன் அந்த நிலையை அடைகின்றானோ, அதுதான் அந்த மனிதனுடைய நிலையிலே மிகவும் சிறப்புக்குரிய உயர்ந்த இடமாக இருக்கும். நாம் சொற்ப நாட்களிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் ஒரு புனிதத்துவமான ஒரு மகிமையான சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அவைகளில் சிறப்பான ஒரு வணக்கமாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வருகை தந்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜை யாரெல்லாம் நிறைவேற்றினார்களோ, அதனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் முயற்சிகள் செய்து சிரமப்பட்டு அதனை படித்து நிறைவேற்றினார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மாராயங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஏற்று முழுமையான கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகை தந்த சகோதரர்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை இந்த வருடத்தில் முறையாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு வழங்கி இருந்தானே, இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ஜை முடித்தவர்கள் குறிப்பாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுவை புகழ வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுவதற்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பம் அவனை மனித புனிதனாக மாற்றி அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவனாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டோம், ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கடந்து வந்திருக்கின்றோம். எனவே எதிர் வரக்கூடிய காலங்களை சிறப்பாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே செலவு செய்வதற்கு, பொருத்தமான முறையிலே காலங்களை கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வருகை தந்திருக்கின்ற நாம், நல்ல காலங்களை கடந்து வந்திருக்கின்ற நாம், எதிர் வரக்கூடிய காலங்களிலே நமது செயற்பாடுகள், நமது நடவடிக்கைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றால், நமது ஹஜ், நமது நல்ல வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாக நமது செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நன்மைகள் செய்ய கிடைக்கும் என்றால் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். நன்மைகள் செய்ய கிடைப்பதென்பது, நமது செயல்பாடுகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக அமைவதென்பது, இது அல்லாஹுடைய பேரருளால் தான் நாம் இதனை அடைந்திருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மேலும் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா.
அல்லாஹுடைய நிஅமத்துக்கள் நமக்கு எத்தனை நிஅமத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கணக்கெடுப்போமானால் ஒருபோதும் அதனை நாம் எண்ணி முடிக்க முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜை முடித்து வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஒரு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய, படைத்தவனை பற்றிய, இந்த உலக அதிபதியை பற்றிய ஒரு நல்லெண்ணத்தை கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு நல்லதை தான் செய்வான், எனது வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை தான் ஏற்படுத்துவான் என்ற ஒரு நல்லெண்ணத்தை ஆழமாக நாம் உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் நமது உள்ளத்திலே இருக்கும் என்றால் எனது ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு எண்ணம் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அவ்வாறு வந்துவிடும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பொருந்தி கொண்டவனாக, அவனது பாவங்களை மன்னித்து மனித புனிதனாக மாற்றுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், நமது தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றோம். ஆனால் நமது உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இல்லாமல் இருக்கின்ற போது எப்போது நமது தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், எப்போது நமது வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான், எப்போது நமது பாவங்களை மன்னிப்பான் என்ற ஒரு சந்தேகம் நமது உள்ளத்திலே ஏற்பட்டுவிடும். அதனால் தான் நமது உள்ளத்திலே படைத்தவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி ஒரு நல்லெண்ணம் எப்போதும் நமது அடிமனதிலே இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயமாக நீ தேவைகளை நிறைவேற்றுவான், நான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், நான் ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு நல்ல எண்ணத்துடன், திறந்த மனதுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்று சொன்னால் அந்த வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிடுகின்ற போது அன இன்த ظنி அப்தி பி, நான் எனது அடியானுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணத்துடன் நான் இருக்கின்றேன். அவ்வாறென்றால் ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி, படைத்தவனை பற்றி, வல்லவனை பற்றி உள்ளத்திலே எண்ணுகின்றான். என்னை படைத்தவன் என்னை மன்னிப்பான், என்னை படைத்தவன் எனது நோயை குணப்படுத்துவான், என்னை படைத்தவன் எனது தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்திலே வந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான், அவனது பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு மன்னிப்பு கேட்பான். எல்லா விடயத்தையும் அல்லாஹ்விடத்திலே, படைத்தவரிடத்திலே நாம் பரம் சாட்டுகின்ற போது இந்த ஹதீஸுல் குதுஸுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றது என்னவென்றால் அடிமனதிலே அல்லாஹ்வை பற்றி ஒரு நல்லெண்ணம் இருக்க வேண்டும். என்னை படைத்தவன் என்னை கைவிட மாட்டான், என்னை படைத்தவன் துன்பத்திலே துணை நிற்பான், என்னை படைத்தவன் துயரத்திலே கை கொடுப்பான் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய அடிமனதிலிருந்து ஒருபோதும் நழுவிவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹாஜிமார்களை பொறுத்தவர்களே ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு பல நாடுகளிலிருந்து, உலகத்தில் பல பாகங்களிலிருந்து மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே வருகை தந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கமா நகருக்கு வந்து ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போது அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர்கள் பார்த்த செயல்கள், மினாவிலே நடந்த செயல்கள், அரஃபாவிலே பார்த்த கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். அவ்வாறு பதியும் என்றால் நான் எதற்காக ஹஜ்ஜுக்கு வருகை தந்தேன், என்னுடைய அடிமைத்துவத்தை நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன் என்றதை நிறுவுவதற்காக பல கோடி, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பல சிரமங்களுக்கு மத்தியிலே நான் சேமித்து அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பணங்களை எல்லாம் செலவு செய்து மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே எத்தனையோ கண்கொள்ளா காட்சிகளை பார்த்திருப்பார்கள். எனவே இந்த காட்சிகள் எல்லாம் அவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும். இந்த கண்கொள்ளா காட்சிகள் மூலமாக நான் எங்கிருந்தாலும், எத்துணை முன்னேற்றத்தை கண்டாலும் எனக்கு இந்த முன்னேற்றத்தை தந்தவன், இந்த வசதியை தந்தவன், அறிவாற்றலை தந்தவன், செல்வாக்கை தந்தவன் அல்லாஹ் என்ற அந்த எண்ணம் அவனுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். எனவே ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாடுகளுக்கு செல்வதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற ஹாஜிமார்கள் குறிப்பாக நாடுகளுக்கு சென்று விட்டதற்கு பின்னால் எப்பொழுது இந்த மக்காவுக்காக வருவதற்கு, ஹஜ்ஜுக்கு வருவதற்காக நாம் எண்ணத்தை மேற்கொண்டோமோ
அந்த நேரத்திலிருந்து நமது உள்ளத்தை ஒரு தூய்மையான பாதையிலே நாம் ஆக்கி கொண்டோம். மக்களிடத்திலே மன்னிப்புகளை கேட்டோம். யாருக்கெல்லாம் துரோகம் செய்தோமோ அவர்களிடத்தை மன்னிப்பு கேட்டோம். ஒரு நல்ல பாதைக்கு நம்மை மாற்றிக்கொண்டோம். எப்போது ஹஜ்ஜுக்காக எப்போது எண்ணினோமோ நமது எண்ணம் தூய்மையாகிவிட்டது. ஹஜ்ஜுக்கு எப்போது வந்தோமோ ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகின்ற போதெல்லாம் நமது உள்ளங்கள் எல்லாம் ஒரு தூய்மையானதாக பால் போன்று வெண்மையாக மாறிவிட்டது. எனவே இவ்வாறு ஒரு தூய்மையான நிலையை அடைந்திருக்கின்ற நாம், ஒரு வெண்மையான இடத்தை பெற்றுக்கின்ற நாம், இப்போது நாடுகளுக்கு சென்றதற்கு பின்னால், நமது குடும்பத்தினர்களை சேர்ந்ததற்கு பின்னால், நமது ஊருக்கு போய் சேர்ந்ததற்கு பின்னால், இப்போது நாம் இங்கே சம்பாதித்தவைகள், ஹஜ்ஜின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடம், உள தூய்மை, நமது உள்ளம் தூய்மையானதாக இருக்கின்றது. பிறருக்கு எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநியாயத்தை கனவிலும் கூட நினைக்க மாட்டோம். பிறருக்கு நமக்கு முடியுமான உதவிகளை எல்லாம் செய்து வந்தோம். ஹஜ்ஜிலே இருக்கின்ற போது ஒவ்வொரு நிலைமைகளையும் நாம் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி வந்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக பழக்கப்பட்ட ஒவ்வொரு நல்ல செயல்களையும் எவ்வாறு கெட்ட விடயங்களை தவிர்த்து கொண்டோமோ இவைகளை எல்லாம் நாட்டுக்கு சென்றதற்கு பின்னால் நாம் நிரந்தரமாக நன்மைகள் செய்வதற்கும் பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இங்கே பழகிய பழக்கங்களை நாம் உறுதியாக நமது வாழ்விலே நிரந்தரமாக இருப்பதற்கு நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு நாம் ஹஜ்ஜிலே இருக்கின்ற போது நமது மனதை தூய்மைப்படுத்தினோம், நமது செயல்களை எல்லாம் அல்லாஹுக்கு என்று நிறைவேற்றினோம். ஆனால் நாடு கடந்து நாட்டுக்கு சென்றதற்கு பின்னால் ஹஜ்ஜிலே படித்த பாடங்களை மறந்து மீண்டும் பழைய நிலைக்கு மாறுவோம் என்றால் எவ்வாறு என்று சொன்னால், ஒரு முட்டாள்தனமான ஒரு பெண்மணியை போன்று, அதாவது நூல்களை நெய்வதற்காக அந்த ஒரு பெண்மணி அவள் மிகவும் சிரமப்பட்டு நூல்களை நெய்கின்ற போது அந்த நூல்களை அந்த பட்டை அதாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நூல்களாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் அந்த நூல்களை உறுதியான நிலைக்கு வந்திருக்கக்கூடிய நெய்யக்கூடிய அந்த நூல்களை மீண்டும் ஒவ்வொன்றாக பிரித்து நாசமாக்குவாள் என்று சொன்னால் அவளை போன்று முட்டாள்தனமான பெண்மணி யாராக இருக்க முடியும்? எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே ஒரு நிலையிலிருந்து நூல்களாக அதை நெய்து அவைகள் மூலமாக துணிகளை உருவாக்கக்கூடிய நிலைக்கு வந்து மீண்டும் அவை ஒவ்வொரு நூலாக பிரித்து பிரித்து அதை நாசமாக்குவாள் என்று சொன்னால் அதை போன்றுதான் ஹஜ்ஜுக்கு வந்து தூய்மையான மனிதன், ஹஜ்ஜுக்கு வந்து நல்ல பாடங்களை படித்து கொண்ட மனிதன் நாட்டுக்கு சென்று பழைய நிலைக்கு மாறிவிடுவான் என்றால் இந்த பெண்மணியை போன்றுதான் என்று உதாரணப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது வணக்கங்கள், நமது எண்ணங்கள், நமது பழக்கங்கள் இவைகளை ஒருபோதும் நாசமாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு வருகிறதற்கு பின்னால் நமக்கென ஒரு வெண்மையான ஏடு உருவாக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜுக்கு முன்னால் நாம் ஊரிலே எத்தனையோ பேருடன் சண்டை பிடித்திருப்போம், எத்தனையோ குடும்பத்தார்களுடன் கோபித்திருப்போம். ஆனால் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட நேரத்தில் இருந்து நம்மை அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அவர்களை நாம் மன்னித்து விட்டோம். நமக்கு மத்தியில் எந்த குரோதங்களும் இல்லை, எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லை, கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனைகள் இல்லை. இவ்வாறான ஒரு தூய்மையான நிலையை ஹஜ்ஜின் மூலமாக பெற்றுக்கொண்ட நாம் ஹஜ்ஜை முடித்து நாம் நாட்டுக்கு சென்றதற்கு பின்னால் அதே நிலையிலே வெண்மையாக தூய்மையாக நாம் இருப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வாறாக ஒரு மனிதனுக்கு ஒரு வெண்மையான பக்கம் கிடைப்பது என்பது உண்மையிலேயே மரணத்துக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய பெரிய அருளாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே கெட்ட பண்புகள், கெட்ட எண்ணங்கள், பிறருக்கு செய்கின்ற துரோகங்கள், பிறரை பற்றி கேவலமாக எண்ணக்கூடிய எல்லா விதமான செய்திகளையும் நாம் விட்டுவிட வேண்டும். அவ்வாறு விட்டுவிடுவோம் என்றால் நமது ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இது இருக்கின்றது. அதாவது ஒரு நன்மைகள் செய்துவிட்டு அந்த நன்மைகளை தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம் என்றால் நமது வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே, அவனது குடும்பத்திலே, அவனுடைய தொழிலிலே ஒரு ஒளிமயமான வாழ்வு பிறக்கும். அவனுடைய வாழ்விலே ஒரு வெளிரங்கமான ஒரு வெளிச்சத்தை அவன் காண்பான். அவ்வாறு காண்பான் என்றால் அதற்கு முன்னால் நிறைவேற்றிய ஹஜ், அதற்கு முன்னால் சிரமப்பட்டு செய்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கின்ற போது மல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் எது என்று கேட்ட போது அவர்கள் கூறினார்கள், அன் தஊது ஜாஹிதன் ஃபித் துன்யா ராகிபன் ஃபில் ஆஹிரா. ஹஜ்ஜுக்கு முன்னால் இருந்த நிலையை விட ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவனுடைய ஆசைகள், அவனது எண்ணங்கள், அவனது முயற்சிகள் எல்லாம் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும்,
மறுமையிலே உயர்ந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் அவனுடைய வாழ்க்கையிலே அமைந்து கொண்டே இருக்கும். உலகத்தை பற்றிய ஒரு அற்பமான எண்ணம், உலகத்திலே அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சிய ஆசைகள் அவனது வாழ்விலே குறைந்துவிடும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அடையாளம் என்பதாக ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். மறுமையை பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும், உலகத்தை பற்றிய ஆர்வம் குறைந்துவிடும் என்பதாக பதிலளித்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு நமக்கு ஒரு தூய்மையான பக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் இதனை பாலாக்கக்கூடிய, இந்த வணக்கங்களை சுக்குநூறாக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட செயல்களை விட்டும் பாவமான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதோடு நின்று விடாமல் நன்மைகளை முடியுமான அளவுக்கு அதிகமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாட்டுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் நல்ல பண்புகளை உடையவர்களாக, அவர்களிடத்திலே நல்ல சிந்தனை உடையவர்களாக, நல்ல தோற்றத்தை உடையவர்களாக, தானும் மனிதர்களுக்கு மத்தியிலே கௌரவமானவனாக வாழ வேண்டும், நானும் மானத்துடன் வாழ வேண்டும், பிறருடைய மானத்துக்கு ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பங்கம் ஏற்படுத்தாதவனாக நான் இருக்க வேண்டும் என்ற நல்ல பண்புகளை நல்ல குணங்களை சுமந்தவர்களாகத்தான் நாம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாட்டுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் மனைவி மக்களுடன் மிகவும் இரக்கமாக, மிகவும் அழகிய முறையிலே அவர்களை கௌரவமாக நடத்த வேண்டும். குழந்தைகளுடன் நல்ல பழக்க வழக்கத்தை, நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நமது உள்ளத்தை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு முன்னால் குடும்பத்திலே பல பிளவுகள், பல குழப்பங்கள், பல சச்சரவுகள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே பல குரோதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இவைகளெல்லாம் மறந்து மன்னித்து விட்டு தான் ஹஜ்ஜுக்கு வந்தோம். ஹஜ்ஜை முடித்து மீண்டு சென்றதற்கு பின்னால் அப்பேற்பட்ட குரோதங்களை, அப்பேற்பட்ட குறைகளை, பிரச்சனைகளை கிளறுவதை விட்டும் ஒட்டுமொத்தமாக அதனை மறந்து நமது உள்ளத்தை தூய்மையாக்கி நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதமாக, மனைவிகளுக்கு மத்தியிலே நீதமாக நடப்பதற்கு நமது சொற்களையும் நமது செயல்பாடுகளையும் அழகிய முறையிலே அழகிய தோற்றத்திலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு ஹஜ்ஜையும் நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜிலே படித்த பாடங்கள், பொறுமை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிறருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, பொறுமையை நடைமுறையிலே பயிற்சி பெற்ற ஒரு பண்பு, இந்த பண்புகளை எல்லாம் படித்த நாம் நாடுகளுக்கு சென்றதற்கு பின்னால் இவைகளை எல்லாம் நம்மிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பொறுமையை தக்க வைத்துக் கொள்வோம் என்றால், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை நமது பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால், உண்மையிலே ஹஜ்ஜின் மூலமாக நாம் பயன்பெற்றிருக்கின்றோம், ஹஜ்ஜின் மூலமாக நாம் உண்மையான பாடத்தை படித்திருக்கின்றோம் என்ற ஒரு அடையாளத்தை, ஒரு அறிகுறியை ஹாஜிமார்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போது நாம் ஹஜ்ஜுக்காக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனது அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் என்று எப்போது தல்பியா கூறினோமோ, எப்போது அந்த தல்பியாவை கூறி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றினோமோ, அந்த நேரத்திலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் அணியாமல் தடுத்தோம், எதற்காக அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் என்று கூறிய போது அனுமதிக்கப்பட்டவைகளையும் அல்லாஹுடைய கட்டளை என்று தவிர்த்து நடந்தோம் அல்லவா? இவைகளை எல்லாம் நாம் எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நறுமணம் பூசுவதென்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல், நறுமணம் பூசுவதென்பது வரவேற்புக்குரிய ஒரு செயல், மனைவியுடன் இருப்பதென்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். ஆனால் இவைகளை எல்லாம், நகங்களை வெட்டுவது, தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, வேட்டை மிருகங்களை வேட்டையாடுவது, இது போன்ற எல்லா விதமான அனுமதிக்கப்பட்ட விடயங்களையும் எப்போது லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன், யா அல்லாஹ் உனது அழைப்பை ஏற்று உனக்கு கட்டுப்பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் என்று எப்போது அடிமனதில் அவன் எண்ணி அந்த வார்த்தையை கூறிவிட்டானோ, அந்த நேரத்தில் இருந்து ஹஜ்ஜை முடிக்கின்ற வரும் வரை அவன் எல்லா விதமான அனுமதிக்கப்பட்டவைகள், ஆனால் நீயத்தின் மூலமாக ஹஜ்ஜுக்காக நுழைந்ததன் மூலமாக தடுக்கப்பட்ட அனைத்தையும் அவன் தவிர்ந்து கொண்டான் அல்லவா? இவைகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது என்னவென்றால், எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரங்களிலும் எங்கு இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தடை என்று வந்துவிட்டால் அவைகளை செய்வதற்கு, அவைகளை தடுத்துக் கொள்வதற்கு ஒருபோதும் ஒரு முஃமின்
பின்வாங்கிவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுடைய காலங்களிலே பிறருக்கு ஏசுவதை நாம் தவிர்த்து கொண்டோம். ஹஜ்ஜுடைய காலங்களிலே பிறருக்கு நாம் உதவி செய்வதை நமது சிரமங்களுக்கு மேல் சிரமத்தை ஏற்படுத்தி நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக முண்டியடித்துக் கொண்டோம். நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்வதற்காக கஷ்டப்பட்டோம். நாம் தாகித்திருக்கும் போது பிறருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் சிரமத்துக்கு மத்தியிலே தோள்களிலே தண்ணீர்களை சுமந்து நாம் ஹஜ்ஜிலே தண்ணீர் கொடுத்தோம் அல்லவா? இந்த நல்ல பண்புகள் நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்மை என்று வந்துவிட்டால் நம்மால் முடியுமான அளவுக்கு நமது சக்திக்கு உட்பட்ட முறையை நாம் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே பாவம் என்று வந்துவிட்டால் அதனை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹுடைய வரம்பாக இருக்கின்றது, அல்லாஹுடைய ஒரு கோடாக இருக்கின்றது, அல்லாஹுடைய வரைமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறிவிட்டால் நறுமணம் பூசுவது நியத்து வைத்து விட்டால் தடுக்கப்படும். ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து விட்டால் மனைவியை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தடுக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒரு தடையாக இருக்கின்றது. எனவே இவைகளை நாம் ஒருபோதும் இவைகள் அல்லாஹ்வுடைய வரையாக இருக்கின்றது, வரம்புகளாக இருக்கின்றன. இவைகளை ஒருபோதும் நீங்கள் கடந்து விட வேண்டாம், எல்லை மீற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இது ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, நோன்புக்கு மாத்திரமல்ல, உம்ராவுக்கு மாத்திரமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரம்பை வைத்திருக்கின்றான். இவைகளை தாண்டக்கூடாது. அவைகளை தாண்டினால் அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்து விட்டோம். அவைகளை தாண்டினால் இஸ்லாத்துக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், எப்போது அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகின்றானோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவன்தான் அநியாயக்காரன், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். எனவே ஹஜ்ஜிலே படித்த பாடங்கள், பிறருடைய பொருட்களை கொள்ளையடிப்பது, பிறருடைய மானங்களை போக்குவது, இது போன்ற எல்லா விடயங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, பிறரை பற்றி தேவையில்லாமல் அளவலாவது, இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டிய நாம், ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்க வேண்டிய நாம் இவைகளை எல்லாம் ஹஜ்ஜிலே தவிர்த்து கொண்டோம். ஹாஜியாக இருக்கின்ற போது என்னிடத்திலே பாவங்கள் வந்துவிடக்கூடாது, எனது ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவிர்த்து கொண்டோம். ஆனால் இவைகள் எல்லாம் எல்லா காலத்திலும் தடுக்கப்பட்ட வரம்புகள் இருக்கின்றன. புறம் பேசுவது, கோல் சொல்வது, பிறரை அவமதிப்பது, பிறருடைய மானத்தை போக்குவது, இவைகளை எல்லாம் எப்போதும் நாம் கட்டாயமாக நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும். குறைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஹஜ்ஜிக்காக வந்த நாம் நாட்டுக்கு சென்றதற்கு பின்னாலும் எல்லா விடயங்களிலும் அவனுடைய தூதருடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கும் அவனுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதற்கும் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போது ஹஜ்ஜுக்காக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அல்லாஹுக்காக தன்னை அடிமைப்படுத்தி கொண்டானோ, அல்லாஹ்வின் புறத்திலே சரண்டர் ஆகினானோ, அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதை அவனுடைய வாகனங்கள், அவனுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டினோம் அல்லவா? நாம் முஸ்தலிஃபாவிலிருந்து அரஃபாவுக்கு புறப்படுகின்ற போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், உனது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினோம் அல்லவா? இதை வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் யா அல்லாஹ், உனது கட்டளைக்கு நான் அடிமையாகிவிட்டேன், உனது அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற இந்த நிலை நமது சொல்லிலும் செயலிலும் நடவடிக்கைகளும் வர வேண்டும். இவைகளுக்காக நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக நன்மைகள் செய்வதற்கு, நமது நன்மை ஏடுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, பாவ ஏடுகளை அதாவது புனிதப்படுத்துவதற்கான பல சந்தர்ப்பங்களை நாம் கடந்திருக்கின்றன. புனித ஹஜ்ஜுடைய காலத்தை கடந்து விட்டு இருக்கின்றன. ஹாஜிமார்கள் எல்லாம் அவர்களுடைய இரு கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துதி செய்கின்றார்கள், அல்லாஹுக்காக தியாகம் செய்கின்றார்கள். இவைகளை எல்லாம் பார்த்த நாம் அவர்களுடைய கண்களிலிருந்து பாவ மன்னிப்பு வேண்டி எத்தனை கண்ணீர்களை வடித்திருப்பார்கள். இவைகளை எல்லாம் பார்த்திருக்கின்ற நாம் இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை நாள் இன்னும் எஞ்சி இருக்கின்றது, நாம் உலகத்திலே இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகின்றோம் என்பதை நினைத்து நாம் நமது வாழ்வை
மீளாய்வு செய்ய வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையுடைய காலங்கள் வருகின்ற போது நன்மைகளை அதிகமாக செய்தோம். ஹஜ்ஜுடைய முதல் 10 நோன்புகளை நோற்றோம், தான தர்மங்கள் செய்தோம், அல் குர்ஆனை ஓதினோம், பிறருக்கு வாரி வழங்கினோம். இதே போன்று பாவ மன்னிப்பு தௌபாவில் ஈடுபட்டோம். எனவே இந்த காலங்கள் கடந்து விட்டதற்கு பின்னால், இந்த சந்தர்ப்பங்கள் நம்மை விட்டு சென்றதற்கு பின்னால் வீணான கேளிக்கையான விடயங்களிலே, பாவமான விடயங்களிலே வாழ்வை கழித்திருக்கக்கூடிய மனிதர்களே என்று நினைவுறுத்தி வலியுறுத்தி கூறினார்கள். பாவத்தை நாம் எப்போதும் தவிர்த்து கொள்ள வேண்டும், நன்மைகளை நாம் எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும். எனவே நமது வாழ்விலே ஏற்பட்ட பாவங்களுக்காக தௌபா செய்வதற்காக நாளை என்று நமது நாட்களை கடத்தி விடாமல் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து நமது பாவங்களை முன்வைத்து, யா அல்லாஹ், நான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், என்னால் இந்த பாவம் தவறுதலாக ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ்விடத்திலே எப்போது நமது தவறு வந்து விடுகின்றதோ அதனை உணர்ந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நமது நன்மை ஏடுகளை அதிகரித்துக் கொள்வதோடு பாவங்களை அழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைய மறுமையிலே நாம் மண்ணறைக்கு தனிமையாகத்தான் பயணிக்க இருக்கின்றோம். அந்த மண்ணறையிலே தனிமையாகத்தான் நாம் குடியிருக்க போகின்றோம். எனவே மண்ணறையிலே தனிமையாக குடியிருக்கின்ற போது நமக்கு துணையாக, உதவியாக, ஒளியாக இருக்கக்கூடியது நாம் செய்த நல்லறங்கள் மாத்திரம்தான், நாம் செய்த நல்ல செயல்கள் மாத்திரம்தான். கபரிலே நமக்கு ஒளி வரும், ஒளியாக இருக்கும், நமக்கு துணையாக இருக்கும், தனிமைக்கு துணையாக இருக்கும். எனவே நம்மை பாவ கரைகளின் மூலமாக ஷைத்தான் நம்மை பாவத்திலே இருப்பதற்கு, நமது செயல்பாடுகளை, நமது வார்த்தைகளை, நமது பண்பாடுகளை மாற்றுவதற்கு முயற்சி கொண்டே இருக்கின்றான். எனவே இவைகளை விட்டும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்து நமது பாவக்கரைகளை மன்னிப்பு வாங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் காலையிலே செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கைகளை விரித்து அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். மாலையிலே செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக காலையிலே அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு மனிதன் காலையிலே பாவம் செய்துவிட்டு இரவிலே அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தியா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான் என்றால் படைத்தவனான அல்லாஹ் அவனது பாவத்துக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அதே நேரத்திலே மாலையிலே இரவிலே செய்த பாவத்தை மன்னிப்பு வழங்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலை நேரத்திலே அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வழங்குவதற்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அருமையான சந்தர்ப்பங்களை, இந்த அருமையான நல்ல பொழுதுகளை நாம் வீணாக்கி விடாமல் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கேட்டு நமது ஏடுகளை எப்போதும் தூய்மையாக இருப்பதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதாவது எப்போது ஒரு மனிதன் தௌபா செய்து நிலையிலே இருப்பானோ அவன் பாவங்களை செய்யாதவனை போன்று மாறிவிடுவான். எனவே பாவம் செய்து விடுவான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பான். அவன் பாவத்தை உணர்ந்து விடுவான், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வான். இவ்வாறு செய்வான் என்றால் அவன் பாவமே செய்யாத ஒரு மனிதனாக மாற்றப்படுவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலே படித்த பாடங்களை நமது வாழ்விலே நிரந்தரமாக எடுத்து நடப்பதற்கும், அதே போன்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து நமது பாவ கரைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து பாவ மன்னிப்பு பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.